வணக்கம் எல்லாருக்கும். சாத்தமலம் இயற்கை விவசாயி, கடலூர் மாவட்டம். இதெல்லாம் சும்மா வேலியில் இந்த திப்பிலி போட்டோம். மிளகு ஏறுது. இங்கே பாருங்கள், திப்பிலி எவ்வளோ விளைஞ்சி போச்சுங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திப்பிலி இதை வந்து இப்போ பறித்து இந்த மாதிரி திப்பிலியை பறித்து இந்த மாதிரி இதேமாரி இருக்குது. இதேமாதிரி ஒரு 4-5 கிலோவுக்கு தேர் இருக்குது. அங்கே பறித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி வேலியில் இது சும்மா சைடு இதாக போட்டு விட்டாலே போதும். இது மட்டும் அருமையாக விளையுது. நம்ம ஏரியாவில் மலையில் தான் விளையுதுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஏரியாவில் இப்படி விளையுது பாருங்கள். பூரா திப்பிலி. அடுத்து மரத்துக்கு மரம் மிளகு செடியெலாம் ஏறிருக்கு. அந்த மிளகு செடி அங்கே காட்டுறீங்க. அங்கே போ, இந்த மிளகு செடிகிட்ட காட்டும். மரத்தில் ஏறுது மிளகுக்கு போ. பெருங்காலி மரம் இருக்குது, காட்டு சொல்லுவோம். இது மிளகு செடி மரத்தில் ஏறுது. இது இன்னும் ஒரு 2 வருஷத்தில் காய்ச்சிரும். எல்லா மரத்துலேயுமே எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து கருங்காலி. இந்த மாதிரி நிறையா அருமையாக எவ்வளோ பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. இந்த பக்கம் இருங்க, அந்த பக்கம் முடிச்சுட்டா அப்படியே இருக்குமா? இந்த பெருசு வச்சுருக்கவங்க நிறையா. அது நம்ம அந்த இதுகிட்டலாம் இருந்தார். என்ன அந்த பெருச்சது அந்த இதில் இருக்குதுல்ல, அந்த மிளகு செடிக்கிட்ட அங்கேயும் காட்டும். அந்த தண்ணி செடிங்களா இருக்கும். தண்ணி மட்டும் காட்டும். எங்கள் வீட்டில் பாக்கும் நிறையா இருக்குது. பாக்கு மரம் இருக்குது. பாக்கு மூட்டை மூட்டையாக இருக்குது எங்கள் வீட்டில். இந்த பாருங்கள், திப்பிலி காலையில் என் பொண்ணு பறிச்சது. இப்போ அவர் பறிச்சிட்ருக்காரு. நிறையா இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் எல்லா விதமான செடியும் இருக்குது. அழகு செடி இருக்குது, வைத்திய செடி இருக்குது, நிறைய மூலிகை செடிலாம் நிறையா இருக்குது. இந்தமாரி எல்லா இடத்துலையும் சும்மா கடமை போட்டு தான் காடு மாரி வளர்ந்துடுது நல்லா அருமையாக.
இந்தமாரி எவ்வளோ பெரிய திப்பிலியாக இருக்குது பாருங்கள். காட்டில் தான் விளையுதுன்னு சொல்கிறாங்களே, அது கிடையாது. இங்கேயே இந்த கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் பக்கமே இந்தமாரி நிறைய விளையுது. நல்லா இருக்குது. இதை உடனே இப்போ வெவிச்சு காய வைக்க போகிறோம். இது ஒரு ஆவி காட்டணுமா. இதுக்கு முன்னோட விவசாயம்லாம் காமிச்சு கேட்டோம். அதை காமிச்சு நான் தட்டு நிறைய இருக்கேன். மிளகு பாருங்கள், எங்கள் வீட்டில் மிளகும் நிறையா இருக்குது. இது மிளகு செடி மிளகு கொத்து கொத்தாக இருக்கும், நிறையா காய்ச்சிருக்கும். பூரா மிளகு தான், எல்லாமே மிளகு. நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். பாருங்கள், சாணி கோமியெல்லாம் ஊறுது பாருங்கள் ட்ரம்மில். எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் திப்பிலி இருக்குது. எங்கள் வீட்டில் மா, பலா, வாழை முக்கனியும் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா விதமான மரமும் வச்சுருக்கோம்.